ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நேற்று ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த கஷாயம் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா ஒரு 5 பொருள் தான் போட்டு காய்ச்சி தந்ததாக சொன்னாவ. மிளகு ஒரு 2 3, சுக்கு, சீரகம், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள், ஓமம், இந்த 5 போட்டு தான் நல்லா கொதிக்க வச்சு, இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோன்னா அதை அரை டம்ளர் மாறுற வரை இது பண்ணி குடிக்கணும். அது வந்து எங்கள் வீட்டில் நிறையவே கொண்டு வந்தவ. நான் நேற்று ஃபுல்லாக காலையில், அதுக்கப்புறம் மத்தியானம், அப்புறம் சாயங்காலம், நைட்டு இவ்வளோ நேரம் குடித்தேன். ஏன்னா எனக்கு வந்து நேற்று ஃபுல்லாகவுமே வலி தான் பார்த்துக்கோங்க. வயிறு வந்து அப்படி குத்திக்கிட்டு முதுகு எல்லா பக்கமும் ஊசியை வச்சு குத்துன மாதிரி அந்தளவு. இப்போ நான் எந்திரிச்சு நடந்தேன்னா ஒன்றும் தெரியாது. அந்த வேகத்தில் வந்து உட்காந்தேன்னா அப்படி முதுகு எலும்பெல்லாம் அப்படி குத்துற மாதிரி அந்த ஃபீலிங் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். இப்படி நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க உருளைக்கிழங்கு சேர்க்காதன்ட்டு. உருளைக்கிழங்கு மட்டும்தான் எனக்கு செய்ய தெரியும் என் பசங்களுக்குன்னு. மாவு பொருட்களில் உருளைக்கிழங்கு மட்டும்தான் நான் செஞ்சு கொடுக்குறேன். மற்றபடி கிழங்கு ஐட்டம் இருக்குது பற்றியெல்லாம், சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு இப்படிலாம் சொல்லவுல, வாழைக்காய், இதை எதையுமே நான் வந்து செஞ்சது கிடையாது. அதனால் வந்து ஏதோ ஒன்றில் இதாகிட்டு பார்த்துக்கோங்க, ட்ரிகர் ஆகிருக்கு. அன்றைக்கி ஹோட்டலில் வந்து சாம்பார் வச்சு தான் சாப்பிட்டேன். சாம்பாரில் பருப்பு வந்து எனக்கு வந்து டாக்டர் பாசி பருப்பு சேர்க்க சொல்லியிருக்காங்க. அதுதான் கேஸு இதெல்லாம் இதாகாதுன்ட்டு. ஒருவேளை அதான் ஹோட்டலில் என்ன பருப்பு ஆட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்படி அதான் நான் வந்து மோஸ்ட்லி என்னோடய இதில் பார்த்தேன். ஏன்னா நான் சாம்பார் வச்சுருக்க மாட்டேன். முன்னாடி சாம்பார் அடிக்கடி வைப்பேன். எப்போ எனக்கு இப்படி ஆச்சோ சாம்பார் அந்தளவுக்கு வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த பருப்பு வந்து கேஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பருப்பு குழம்பு வேணால் வைப்பேன். அதுலேயுமே வந்து பூண்டு நிறைய போட்டு பெருங்காயத்தூள் போட்டு தான் வைப்பேன். என்னென்னையும் ஆயிட்டு மக்கள். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. எங்கள் அம்மா வந்து காலையிலேருந்தே ஃபோன் போட்டுட்டு இருந்தாவ. காலையில் 3 மணிக்கே, விடியகாலம் 3 மணிக்கே போட்டு சரியாயிட்டான்னு கேட்டாவ. அப்பவும் அந்த வயிற்றில் அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்கு பார்த்துக்கோங்க. அது ஒரு 2-3 நாள் இருந்து நான் ரொம்ப படாதபாடுபட்டுட்டேன். டயாலிஸ் பண்ணாலுமே எனக்கு அந்த வயிறு உப்பலாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் இருக்கிற நர்ஸுக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். அவியிட்ட பண்ணும்போது அவங்க பேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. அதுலேயுமே கேட்கல. எனக்கு வயிறு குத்திக்கிட்டே இருந்ததுனால மறுபடியும் சொன்னேன். உடனே ஸ்கேனுக்கு எழுதி தந்துட்டாங்க. ஆனால் இது கேஸு தான். ஸ்கேனெல்லாம் பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் இந்த கஷாயம் போட்டு தந்தாவ. அது வந்து ஒரே நாளில் கேட்டுருச்சு. அதே மாதிரி தான் நேற்று வந்திருக்கு இந்த வயிறு இது. அப்புறம் கஷாயம் தான் 3 நேரம் குடிச்சிருக்கேன். இப்போ ரொம்ப பரவாயில்லன்னு தான். இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் டயாலிஸ் அப்போ ஒரு பேன் இன்ஜெக்ஷன் போட சொல்லணும். அதுக்கப்புறம் தான் வரணும். மூஞ்சி ஒன்றுமே சாப்பிடலை நேரத்துலாம். இருந்தாலுமே இங்கே எல்லாம் கண்ணெல்லாம் வீக்கம் போட்டுட்டு பாருங்கள். மூஞ்சியெல்லாம் வீங்கியிருக்கு. என்ன செய்ய? அதனால் வந்து டயாலிஸ் போயிட்டு வர மக்களே. அதான் நிறைய பேர் அந்த எண்ணெய் எப்படி கஷாயம் காப்பின்ட்டு வந்து யூடியூப்லேயும் கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன், அதுலேயுமே கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான் வந்து வீடியோ போட்டேன். இந்த 5 பொருளில் தான் வச்சு எனக்கு ஏன்னா நிறைய பொருளெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு பயந்து இந்த 5 பொருளை வச்சு செஞ்சு தந்தாவே எனக்கு கேட்டுக்கிட்டு வேறு ஒன்றுமே பண்ணலை. இன்றைக்கி பார்த்தா கண்ணு தான் கொஞ்சம் ரொம்ப வீங்கின மாதிரி இருக்குது. சரி டயாலிஸ் பண்ணால் சரியாயிரும்ன்ட்டு டயாலிஸ் பண்ணிவிட்டு வாரேன்.